அத்தியாயம் 9 பதம் 1. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக இரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். பொருளுரை: பரமபுருஷரை பற்றி கேட்க கேட்க பக்தன் மென்மேலும் அறிவொளி பெறுகிறான். கேட்டல் என்னும் இவ்வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானை பற்றிய செய்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த சக்திகளை உணர்ந்தறிய பக்தர்களின் மத்தியில் முழுமுதற் கடவுளை பற்றிய விஷயங்களை விவாதிக்க வேண்டும். இஃது ஓர் அனுபவ ஞானம் என்பதால் ஏட்டு கல்வியாளரது சங்கத்தினாலோ மன கற்பனையாளர்களது சங்கத்தினாலோ இதனை அடைய முடியாது. பக்தர்கள் பரமபுருஷரின் தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பக்தனின் மனநிலையையும் நேர்மையையும் நன்றாக அறிந்த பகவான் பக்தர்களின் சங்கத்தில் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை புரிந்து கொள்வதற்கான அறிவை அவனுக்கு வழங்குகிறார். கிருஷ்ணரை பற்றிய உரையாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதிர்ஷ்டமுடைய ஒருவன் பக்தர்களின் சகவாசத்தை பெற்று ஞானத்தை கிரகித்து கொள்ள முயன்றால் ஆன்மீக அனுபவத்தை நோக்கி அவன் நிச்சயமாக முன்னேற்றமடைவான். தனது திறன்மிக்க தொண்டில் மென்மேலும் உயர்வடைய அர்ஜுனனை உற்சாகப்படுத்துவதற்காக இதுவரை தான் கூறியவற்றையெல்லாம் விட அதிக இரகசியமான விஷயங்களை இந்த 9ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கின்றார் பகவான். பகவத்கீதையின் தொடக்கமான முதல் அத்தியாயம் இந்நூலின் மற்ற பகுதிகளுக்கு ஏறக்குறைய ஒரு முன்னுரையை போன்றது. 2ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்ட ஆன்மீக ஞானம் இரகசியமானது எனப்படுகிறது. 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விவாதிக்கப்பட்ட பக்தி தொண்டை பற்றிய விஷயங்கள் கிருஷ்ண உணர்வில் ஞானத்தை நல்குவதால் மிக இரகசியமானது எனப்படுகிறது. ஆனால் 9ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள விஷயங்கள் கலங்கமற்ற தூய பக்தியை பற்றியவை. எனவே இது மிக மிக இரகசியமானது. இரகசியங்களின் உத்தமம் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணரை பற்றிய உத்தம இரகசிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் இயற்கையாகவே திவ்யமானவன். எனவே அவன் ஜட உலகில் இருந்தாலும் ஜடத் துயரங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை. பக்தி ரசாமிருத சிந்துவில் முழுமுதற் கடவுளுக்கு அன்பு தொண்டு புரிவதற்கான நேர்மையான விருப்பமுடையவன் பௌதீக வாழ்வின் கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் முக்தியடைந்தவனாகவே கருதப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதுபோலவே பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்திலும் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அனைவருமே முக்தியடைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை காணலாம். இந்த முதல் பதம் விசேஷ முக்கியத்துவம் கொண்டது. இந்த ஞானம் என்னும் வார்த்தைகள் கேட்டல், கூறுதல், நினைவு கொள்ளுதல், பாத சேவை செய்தல், வழிபடுதல், வந்தனை செய்தல், சேவகனாக தொண்டு செய்தல், நட்புறவு கொள்ளுதல், எல்லாவற்றையும் அர்ப்பணித்தல் எனும் 9 வித செயல்கள் அடங்கிய தூய பக்தி தொண்டினை குறிக்கின்றது. பக்தி தொண்டின் இந்த 9 முறைகளை பயிற்சி செய்பவன் கிருஷ்ண உணர்வில் ஆன்மீக உணர்வில் ஏற்றமடைகிறான். இதன் மூலம் அவனது இதயம் பௌதீக கலங்கங்களிலிருந்து தூய்மையடைந்து அவனால் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜீவாத்மா ஜடமல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்வது போதாது. இதனை ஆன்மீக தன்னுணர்வின் ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடலின் செயல்களுக்கும் தான் இந்த உடலல்ல என்பதை உணர்ந்தவனின் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிதல் அவசியம். பரமபுருஷ பகவானின் ஐஸ்வர்யங்கள், அவரது பல்வேறு சக்திகள், உயர்ந்த தாழ்ந்த இயற்கைகள் மற்றும் இந்த ஜட தோற்றத்தினை பற்றி நாம் 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விவாதித்தோம். இனி 9ஆம் அத்தியாயத்தில் பகவானின் பெருமைகள் விளக்கப்படும். இப்பதத்தில் உள்ள அனசூயவே எனும் சமஸ்கிருத சொல்லும் மிக முக்கியமானதாகும். கீதையின் உரையாசிரியர்கள் மிகச்சிறந்த கல்விமான்களாக உள்ள போதிலும் பொதுவாக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் மீது பொறாமையுடையவர்களாக உள்ளனர். மிகவும் தேர்ந்த பேராசிரியர்களும் பகவத்கீதைக்கு தவறான கருத்துரைகளை எழுதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவர்களது கருத்துரைகள் பயனற்றவை. பகவானின் பக்தர்களால் வழங்கப்படும் கருத்துரைகள் அங்கீகாரம் பெற்றவை. பொறாமையுடையவன் எவனும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவரது நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். எனவே அத்தகு கருத்துரைகளை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்து விட வேண்டும். கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், தூய்மையான திவ்ய புருஷர் என்பதை புரிந்து கொள்பவருக்கு இவ்வத்தியாயங்கள் மிகுந்த நன்மை பயக்கும்.